வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தேசத்தை கட்டமைப்பதில் கல்வி முக்கிய பங்காற்றுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் நாடு வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தொகுதி பங்கீடு குறித்து அரசியல் கட்சிகளிடையே பேச்சுவார்த்தை தீவிரமடைந்துள்ளது. தமிழகத்தில் கடலோரப் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷாராணி பருவா மற்றும் மாளவிகா பன்சோத் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தேசத்தை கட்டமைப்பதில் கல்வி முக்கிய பங்காற்றுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுதில்லியில் கல்வி நிறுவனம் ஒன்றின் பொன்விழா நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், குழந்தைகளிடையே சிறு வயதிலேயே நற்பண்புகளை வளர்க்க வேண்டியது அவசியம் என்று தெரிவித்தார். மாணவர்களை பொறுப்புள்ள நபர்களாகவும் திறன் வாய்ந்தவர்களாகவும் உருவாக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நல்ல தனிநபர்களே நல்ல சமூகத்தை உருவாக்குவதாகவும் அதுவே சிறந்த தேசத்திற்கான அடித்தளம் என்றும் அவர் குறிப்பிட்டார். மாணவர்களின் ஆளுமையையும் தன்னம்பிக்கையையும் வடிவமைப்பதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கல்வித்துறையில் முன்னேற்றங்கள் முக்கிய பங்காற்றும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தின் நிர்வாகிகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேசினர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் பன்முக கலாச்சாரத்தை வலுப்படுத்துவது குறித்து இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தின் பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் முறையிலான முயற்சிகள் மூலம் கலாச்சார நடவடிக்கைகள் மக்களை எளிதில் சென்றடைவது குறித்து அவர்களுடன் விவாதித்ததாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் வளமான பாரம்பரியத்தை பாதுகாத்து அதை மேம்படுத்துவதில் கலைஞர்கள் மற்றும் அறிஞர்களுக்கு உதவுவது குறித்தும் அவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் நாடு வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மின்துறை தொடர்பான உச்சிமாநாட்டில் பேசிய அவர், இத்துறையில் புதுமை மற்றும் உலகளாவிய ஒத்துழைப்பில் இந்தியா கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். பிரதமரின் சூரிய சக்தி வீடுகள் திட்டத்தின் மூலம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் தற்போது சூரிய சக்தி மின் உற்பத்தி திறன் 143 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளது என்று அவர் கூறினார். பற்றாக்குறை என்ற நிலையிலிருந்து மின்மிகை நாடாக இந்தியா மாறியுள்ளது என்றும் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார். இந்த மாநாட்டில் 80க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த மின்துறை பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். இதையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கண்காட்சியில் 500 நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன. 100க்கும் மேற்பட்ட கருத்தரங்க அமர்வுகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தொகுதி பங்கீடு குறித்து அரசியல் கட்சிகளிடையே பேச்சுவார்த்தை தீவிரமடைந்துள்ளது. புதுதில்லியில் பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷாவை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்றிரவு சந்தித்து பேசினார். தொகுதி பங்கீடு குறித்து இருவரும் ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், பிஜேபி தேர்தல் பொறுப்பாளர் திரு பியூஷ் கோயல் ஓரிரு நாட்களில் சென்னை வரவுள்ளதாக தெரிவித்தார். அஇஅதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருவதாக திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு நிறைவடைந்துள்ள நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளுடன் திமுக தொடர்ந்து பேச்சு நடத்தி வருகிறது. கூட்டணியின்றி 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே வேட்பாளர்களை அறிவித்துள்ள நிலையில் நேற்று அக்கட்சி தேர்தல் அறிக்கையையும் வெளியிட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. பணம் ஈட்டுவோரை ஓட்டு 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 காட்டு 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 உன் வாக்குரிமை வலிமையை நீ காட்டு 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 ஓட்டு 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 ஓட்டுக்கு பணம் ஈட்டுவோரை ஓட்டு 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 காட்டு 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 உன் வாக்குரிமை வலிமையை நீ காட்டு காட்டு காட்டு. எந்த வடிவத்திலும் இலவசங்கள் ஏற்காதே, பல்லை எண்ணிக்கின்ற பரிசுகளை தீண்டாதே, கொஞ்சலுக்கு கொஞ்சமும் நீ மயங்காதே, எந்த மிரட்டலுக்கும் எப்போதும் அஞ்சாதே. வெகுமானத்தால் உன் தன்மானத்தை யாரிடமும் விலை பேசாதே, நீ சட்டத்தை விட்டு விலகி போகாதே. ஓட்டுக்கு பணத்தை நீட்டுவதும் குற்றமே, நோட்டுகளை கை நீட்டி வாங்குவதும் குற்றமே.
சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி தமிழகம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரநேரியில் மேற்கொள்ளப்பட்ட வாகன சோதனையின் போது ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 1 லட்சம் ரூபாய் மற்றும் 110 பட்டு சேலைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்து கருவூலத்தில் ஒப்படைத்தனர். இதேபோல் விழுப்புரம் அருகே வாணியம்பாடியில் மேற்கொள்ளப்பட்ட வாகன சோதனையில் ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 4 லட்சம் ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி சிறப்பு லட்சினையை மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் நேற்று வெளியிட்டார். தேவாங்கு உருவத்துடன் இந்த லட்சினை வெளியிடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு திண்டுக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களை உள்ளடக்கிய பகுதியில் தேவாங்கு சரணாலயம் அமைக்கப்பட்டுள்ளதை பெருமைப்படுத்தும் விதமாக தேர்தலுக்கான புதிய விழிப்புணர்வு லோகோ வெளியிடப்பட்டுள்ளது. அதில் தேவாங்கின் புகைப்படத்துடன் கூடிய மனித உருவத்தில் நமது வாக்கு நமது கடமை என்ற வாசகத்துடன் லோகோவானது தயாரிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தின் அடையாளமான தேவாங்கின் முக்கியத்துவத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கவும் அதே நேரத்தில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யவும் இந்த லோகோவானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் முழுவதும் கோலப்போட்டிகள், கையெழுத்து இயக்கம் மற்றும் பேரணிகள் மூலம் தீவிர விழிப்புணர்வு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. ரமலான் பண்டிகையையொட்டி சென்னை எழும்பூர் கன்னியாகுமரி இடையே இன்றிரவு மணி 11:45க்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த ரயில் மறுமார்க்கத்தில் நாளை மறுநாள் இரவு மணி 11:25க்கு கன்னியாகுமரியிலிருந்து புறப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. கன்னியாகுமரி சென்னை இடையிலான ரயில் முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடலோரப் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் உள் மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்கா சென்றுள்ள ஜப்பான் பிரதமர் திருமதி சனே டகாய்ச்சி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்பை சந்தித்து பேச்சு நடத்தினார். புதிய வருமான வரிச் சட்டம் குறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டில் யூரியா உற்பத்தி 23% அதிகரித்துள்ளதாகவும் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாகவும் ரசாயனம் மற்றும் உரத்துறை தெரிவித்துள்ளது. நாட்டில் மீன் உற்பத்தி 198 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளது என்று மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் அதிக அளவாக இதுவரை நாடு முழுவதும் 200 கனிம சுரங்கங்கள் ஏலம் விடப்பட்டுள்ளதாக மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ரமலான் பண்டிகை நாளை கொண்டாடப்படும் என்று அரசு தலைமை ஹாஜி திரு முஃப்தி உஸ்மான் முஹைதீன் பாகவி அறிவித்துள்ளார். திருப்பத்தூரில் மாவட்ட அளவிலான மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உணவு மற்றும் தண்ணீர் தேடி இருவேறு இடங்களில் கிணற்றில் விழுந்த புள்ளிமான்களை வனத்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பாக மீட்டு வனப்பகுதியில் விட்டனர். சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி வேலூர் மாவட்டத்தில் மாநில எல்லைப் பகுதிகளில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான திருமதி சுப்புலட்சுமி ஆய்வு மேற்கொண்டார். தருமபுரி மாவட்டத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி தேர்தல் பார்வையாளர்கள் மற்றும் பொறுப்பு அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. நாமக்கல்லில் தடை செய்யப்பட்ட 10 டன் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவை நீதிமன்ற அனுமதியுடன் நேற்று தீயிட்டு அழிக்கப்பட்டதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருமதி விமலா கூறியுள்ளார். சென்னை 1000 விளக்கு சட்டப்பேரவை தொகுதி தேர்தல் செலவின பார்வையாளர் திரு பவன்லால் மீனா தலைமையில் தேர்தல் அலுவலர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் தேனாம்பேட்டையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷாராணி பருவா மற்றும் மாளவிகா பன்சோத் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் தன்வி சர்மா மற்றொரு இந்திய வீராங்கனை அன்மோல் கார்பை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் இஷாராணி பருவா கனடா வீராங்கனை வென்யூவை வென்றார். மாளவிகா பன்சோத் மலேசிய வீராங்கனை ஓங் லிங்கை வென்று காலிறுதிக்கு முன்னேறினார். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற தில்லி ஜம்ஷெட்பூர் இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இதில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசத்தை கட்டமைப்பதில் கல்வி முக்கிய பங்காற்றுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் நாடு வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தொகுதி பங்கீடு குறித்து அரசியல் கட்சிகளிடையே பேச்சுவார்த்தை தீவிரமடைந்துள்ளது. தமிழகத்தில் கடலோரப் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷாராணி பருவா மற்றும் மாளவிகா பன்சோத் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.